இன்னைக்கு எங்க போறோம்னா வள்ளியூர் சந்தைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே போறோம். அது எப்படின்னா வெள்ளிக்கிழமை சந்தைன்னா நம்ம வேலைக்கிழமை நைட்டே போனா ரேட்டு கம்மியா ஆட்டுக்குட்டி கிடைக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். அவன் சொன்ன நேரத்துக்கு நாங்களும் சந்தைக்கு போயிருந்தோம். மழைனா மழை, அப்படி ஒரு மழை. ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு நடந்து கூட போக முடியல, அவ்வளவுக்கு ஜவு. அங்க போயிட்டு ஆட்டுக்குட்டியோட ரேட்டு கேட்டோன்னே ஆடி போயிட்டோம், அசந்து போயிட்டோம். ஒரு நாளைக்கு முன்னாடியே சந்தைக்கு போனா ஆடெல்லாம் விலை கம்மியா பிடிக்கலான்னு ஒருத்தன் சொன்னது நம்பி வந்தது தப்பா போச்சு. நாங்க ஒரு ஆட்டுக்குட்டியோட விலையை கேட்டா அவங்க ரெண்டு ஆட்டுக்குட்டியோட விலையை சொன்னாங்க. சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகும்போது ஒரு பானிபூரி கடையை பார்த்தோம். அங்க போயிட்டு இந்த மலைக்கு ஒரு சுட சுட ஒரு காளான் ஃப்ரை ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டோம். மக்களே, காளான் ஃப்ரைனா காளான் ஃப்ரை அந்த மலைக்கு சாப்பிடும்போது எப்படி இருக்கு தெரியுமா? அதே மாதிரி இன்னொருத்தன் சொன்னா காலையில சந்தைக்கு லேட்டா போனா ஆடு இன்னும் விலை குறைவா கிடைக்குன்னு சொன்னா. அப்பம் போகும்போது மலையில பாதி நனைஞ்சாச்சு. சொல்ல போனா மன்னார்பதி காட்டுல அன்னைக்கு மழை தான் போங்க. சந்தைக்கு போய் பார்த்தா அங்க இருந்த சந்தையகாங்கள போய் பார்க்கும்போது ஏதோ பேருக்கு வாங்கின ஆட்டோ 2-3 பேர் வண்டியில ஏத்திட்டு இருந்தாங்க. அங்க போய் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்து தெரியுமா? என்னடா அங்க இருந்த சந்தைய காணோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் ரோமர் புறாலாம் சேல்ஸ் கொண்டு வந்திருந்தாரு. மக்களே, அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சந்தைக்கு லேட்டாவும் போவாதுங்க, சீக்கிரமாவும் போவாதுங்க, வேற என்னையமா தான் வர வேண்டியிருக்கும்.